தமிழ்நாட்டோட நிலைமை மோடி ஆட்சிக்கு முன், மோடி ஆட்சிக்கு பின்னுன்ட்டு பிரிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட மக்களோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் மீண்டும் மோடி அவர்களே பிரதமராக வரத்துக்கு மக்கள் விரும்புகிறாங்களா இல்லையான்றது தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3 வித் கார்த்திக். மோடி அவர்களுக்கு ஓட்டளிப்பீங்களா மாட்டிங்களா? சத்தியமாக போடவே மாட்டேன். இல்லை, கண்டிப்பாக மாட்டேன் சார். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஓட் போடுறது வேஸ்ட் தான். யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எந்த காலத்துலையும் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நோ ஓட் ஃபார் மோடி. கண்டிப்பாக மோடிக்கு மட்டும் ஓட்டே போட மாட்டோம். மோடிக்கு மட்டும் ஓட்டே போட மாட்டேன். மோடிக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடையாதுங்க சார். அவருக்கெல்லாம் ஓட்டே போடக்கூடாதுங்க. அவர் தமிழ்நாட்டுக்காக எதையும் செய்யலை. மோடி ஆட்சி வந்து சரியில்லை. அவர் நம்மளுக்கு என்ன வீடு கட்டி கொடுத்தாரா என்ன எதுவுமே கிடையாது. எங்கே செஞ்சார், என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்னு தோணலை. அவர் வந்து கட்சியில் இருக்கிறவங்க தான் பார்க்குறாரு தவிர மனசுங்க ஜனத்தவங்கள மனசில் இருக்கிறவங்க அது நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கட்சி மட்டும் என்ன வேலை போகுது, ஜனத்தை அவங்க ஓட்டு போட்டால் தான் அவங்க வர முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு மோடி அவர்கள் வாக்களிக்கிறாங்க. பண மதிப்பு இழக்கிற விஷயம் தான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. அவர் பண்ணதால் இந்தியன் எக்கனாமி பேக்கில் வந்ததுக்காண்டி ஃபார்வர்டு வரல. டெல்லியில் வந்து விவசாயிகள் 100 நாள் போராடினாங்க. அதுக்கு வந்து மதிப்பே தரல. தூத்துக்குடியில் 100 நாள் அவங்க வந்து ஸ்டெர்லைட் வந்து வேணான்னு சொல்லிட்டு போராடினாங்க. அது வந்து 13 பேரை சுட்டு தள்ளினாரு. அதுக்கு வந்து எதுவும் சொல்லவே இல்லை. அதே அந்த 2000 எடுக்க சொன்னார். அந்த 2000 எடுக்கையில் எத்தனை உயிர் செத்துச்சு? உயிரை திருப்பி கொடுக்க முடியுமாப்பா? அவர் வந்து நம்ம இதில் பெருசாக எதுவும் மாற்றம் நடந்த மாதிரி தெரியல. நிறைய பேர் கஷ்டம் பட்டாங்களே தவிர மக்கள் வந்து பெருசாக இதனால் பயன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு எதுவும் இல்லை. மோடிக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டேன். அந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளம் மட்டும்தான். நான் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறேன். எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பாதிச்சது ஜிஎஸ்டி ப்ராப்ளம் மட்டும்தான். அந்த பெட்ரோல் ப்ரைஸும் 2 மட்டும்தான் எனக்கு போட சான்ஸே இல்லை. போட மாட்டேன். நமக்குன்னு ஒன்று ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஒன்றுமே செய்யலை. எல்லாம் வெளி மாநிலத்தில் செஞ்சுட்ருக்காரு. தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒன்றும் அவர் சொன்ன எதுவுமே நடக்கலை. அவர் வந்து சும்மா அறிக்கை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. கேட்டால் மறுபடியும் அவர் தான் வருவாரம்மா, அவர் தான் ஓட்டு செய்வாரம்மா, அவர் தான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வாரம்மா அப்படின்றாங்க. அது வந்து எப்படின்னு தெரியலண்ணே. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது வரைக்கும் அவர் நல்லதே செஞ்சது கிடையாது. ஆமாம், அவர் வந்து அறிக்கை விட்டுட்டு தான் போகிறாரு. இதை கஜா புயலுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள போய் பார்க்க கூட முடியல அவரால். இப்போ வந்துட்டு எலெக்ஷனுக்காக 3-4 தடவை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலையாக காட்டிட்டு போகிறாரு. அதனால் நமக்கு என்னென்ன லாபம் இருக்குது? அவர் வந்து சும்மா தேவையில்லாத வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாத்துறாருண்ணே, வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுவும் நடக்க போகிறது இல்லைப்பா. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சாப்பிட தான் போகிறோம். யார் வந்தால் இன்னும் நல்லது செய்ய போகிறாங்க? யாரும் செய்ய போகிறது கிடையாது. அவங்க ஜெயிச்சா அவங்க தான் அவங்க இதுக்கு தேவைக்கு தான் அவங்க செய்ய போகிறாங்க. அவர் என்ன புதுசாக கொண்டு வர்றாரு? யார் எல்லாருக்கும் தான் கஷ்டம். அதெல்லாம் தேவையில்லை. என்ன வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போகிற மாதிரி தெரியல. அவர் பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப பாதிக்குது அப்படின்னா என்ன சொல்லுது? ஜல்லிக்கட்டு போராட்டம், 8 வழி சாலை, கஜா புயல், ஜிஎஸ்டி எது கொண்டாருந்தாலும் அவருக்கே தெரில. அது வந்து நார்மல் பீப்புளாக ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். அது சொல்லணும்னா இந்த டிமானிட்டேஷன். தூத்துக்குடி சம்பவம் வந்து ரொம்ப பாதிச்சுது. அது வந்து மொத்தம் ஒரு 14 பேர் இறந்துட்டாங்க. விவசாயிங்க இங்கேருந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க. இங்கே தான் வர டைம் இல்லை, இங்கேருந்து அங்கே போய் போராட்டம் பண்ணாங்க. அவங்களை எட்டி கூட பார்க்கல அவர். விவசாய பிரச்சனை கையாள தெரியல. டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனையும் பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி பிரச்சனை பொருளும் காவிரி வேளாண்மை வாரியம் ஒரு செயல்படாத ஆணையமாக அமைக்கிறதுக்கு முதல் காரணமே மத்திய அரசு தான் காரணம். அதுக்காக நான் ஐடிஎம்மில் வந்து ஒரு 2000 ரூபாய்க்காக என் போனஸ் கூட போட்டு 3 மாதம் சம்பளம் கூட எடுக்க முடியல. நான் அது எனக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்ட்டு. என் காசு எடுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது ஒரு என்ன, நான் ஓட்டு போட்டு எதுக்காக அலையணும்? என் காசு போட்டு என் இது பண்ணி எதுக்காக அலையணும்? அது என் தப்பு தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டது ஃபஸ்ட்டு. இப்போ நான் போடவே மாட்டேன், சான்ஸே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள சகல ஊழல் மற்ற எல்லாத்துக்கும் அவங்க ஒரு போர்வை மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் தெரியல. 200 டேஸில் வந்து ஏதோ அந்த பிளாக் மணிலாம் கொண்டு வரனாரு. ஒன்றும் அதை பண்ணல. அவர் ஆட்சியே முடிய போகுது. ஒன்றும் இந்த மாதிரி சும்மா க்ரியேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதுவும் செய்யறதில்ல, எதுவும் இஷ்டம் கிடையாது. இப்போ ஓட்டு வாங்க போகிற நேரத்தில் வீடு வீடாக ஏதோ ஃபார்ம் கொண்டாந்து கொடுத்து மோடி ஐயா தயவில் 2000 ரூபா போடுறதா சொல்கிறாங்க. அது எதுக்குன்னே தெரியல. அது மறைமுகமான ஒரு அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற வித்த மாதிரி தெரியுது. இப்போ வந்துட்டு ரீசெண்ட் டைமில் வந்துட்டு கஜா புயலுக்குலாம் தமிழ்நாட்டுக்கே வரல. ஆனால் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறதுக்குலாம் வந்துட்டு போகிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணல. 8 வழி சாலை, ஜிஎஸ்டி எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வர மாட்டார். ஆனால் எலெக்ஷனுக்கு மட்டும் ஓட்டு கேட்க மட்டும் வராரு. மற்றபடி எதுவும் அவர் வந்தது இல்லை. அதான் இப்போ அவர் வந்து திரும்ப ஆட்சியில் வரணும். மக்களுக்கு ஒன்றும் அவர் வர மாட்டேது. இப்போ அவருக்கு வந்து ஓட்டு வேணும். அதுதான் அவர் மெயின் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து நார்த் சைட் ஃபுல்லாக வந்துட்டார். இப்போ வந்து சோர்ஸ் சைட் எதுவுமே இல்லை. வருது திரும்ப ஏதோ பண்ண பார்க்குறாரு. அது மற்ற ஓட்டுக்காக தான், செல்ஃபிஷ்னஸ் தான். அதுதான் அவருக்கு தேவை. வந்து இதில் ரார்காரியில் உட்காரணும், பிரதமராக உட்காரணும், அவ்வளோதான். நாடாக சுற்றணும், அது மட்டும்தான் அவருக்கு வேலை. அதுதான் சத்தியமாக அவருக்கு வரவே கூடாது. அவருக்கு போடவும் மாட்டேன். இந்துத்துவாவை திணிக்கிறார், அவ்வளோதான்.
இந்துக்கள் மட்டும்தான்றாரு. நம்ம வந்து மதசார்பற்ற அணியில் இருக்கிறோம். அதனால் வந்து மோடி வரவே கூடாது. அவர் வந்து எதுவும் நல்லது பண்ணாமல் எனக்கு தெரியல. அவர் மேலே ஒரு நம்பிக்கையே வரலை. ஸோ இவர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் பண்ண மாட்டேன். இல்லை, மோடிக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடையாதுங்க சார். இல்லைண்ணே, என்னையை பொறுத்த வரைக்கும் மோடிக்கெலாம் வாக்களிக்க கூடாதுண்ணே. மோடி அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு வரவே வராது. யங்ஸ்டர்லேருந்து கண்டிப்பாக மோடிக்கு மட்டும் ஓட்டே போட மாட்டோம். மோடி கட்சிக்குன்னு இல்லை, மோடி ஆதரிக்கிற எந்த கட்சிக்குமே ஆதரவு தமிழகத்தில் இனிமேல் இருக்காது, இருக்க போகிறதும் இல்லை. மோடிக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டேன். திமுக தான், தளபதி தான். தளபதி யாரை சொல்கிறாரோ அவர் தான் பிரதமர்.